ஓம் கொடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில நிறைய விஷயங்கள் பேச போறோம். இது என்னுடைய காணொலியில திரு ரஞ்சித் அவர்களுடைய காணொலி. அவர் இந்த காணொலியில தியானம் செய்வது எப்படி அப்படிங்கறத பத்தி, அதுக்கான பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பத்தி பேசுறாரு. தியானம்னா என்ன, தவம் சொல்லுவோம். தவம் தியானம் ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ அது எப்படி அந்த தவத்தை தியானத்தை மேற்கொள்வது, அதற்கு எப்படி என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்கு, அதையெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிராணாயாமம் அப்படின்றது மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியில எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது. அந்த மூச்சு வச்சுதான் எல்லாமே. மூச்சு நின்று போனால் பேச்சு நின்று போயிடும். நாம் இந்த உலகத்தை பத்தி பேசும் அந்த அருகதை இந்த மூச்சு போச்சுன்னா அதோட போச்சு. மூச்சு பயிற்சி எப்படி பண்றது, என்ன மாதிரியான மூச்சு பயிற்சிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் அவர் சொல்றார். ஸோ அதுக்கு முன்னாடி சித்தர்கள் செய்தி மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நாளை 25 செப்டம்பர் 2024 பாட்டி சித்தர் கரூர் தான்தோன்றிமலை பாட்டி சித்தர் அவங்களுடைய 9வது குரு பூஜை நடக்க இருக்குது. கரூர் தான்தோன்றிமலையில, கரூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் திண்டுக்கல் ரோட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகா சமாதி அமைஞ்சிருக்கு. தான்தோன்றிமலை அமைதி பூங்கா மெயின் ரோட்ல இருக்குது. அங்க அந்த மகா சமாதியில தான் மத்திய அம்மாவுக்கு நாளைக்கு குரு பூஜை, 9வது குரு பூஜை. அதே நாள் திண்டுக்கல் அந்த மலைக்கோட்டை அடிவாரத்துல ஓத சுவாமிகள் அப்படின்னு அவங்க ஒரு மிகப்பெரிய சித்தர், அவங்களுடைய குரு பூஜையும் நடக்குது. ரெண்டும் ஒரே நாள்ல இருக்குது. ஓதசாமிகளை பத்தி பெருசா என்ன சொல்லணும், ரமண மகரிஷிக்கே குருவாக இருந்தவர். அவர் தான் நீ திருவண்ணாமலை போ அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சவரே ஓத சுவாமிகள். அந்த குரு பூஜையும் திண்டுக்கல் புறநகர் பகுதியில் இருக்கிறவங்க நீங்களும் போய் தரிசனம் செய்யுங்க. 2 குரு பூஜை, முக்கியமான குரு பூஜை. இதற்கு அடுத்தது கணக்கம்பட்டியில ரொம்ப முக்கியமான ஒரு 26ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆராதனை விழா இருக்குது. இந்த பதிவுல திரு ரஞ்சித் அவர்களுடைய பதிவுகள் இருக்குது. தவம்னா என்ன, அதை எப்படி பண்றது, எப்படி தியானம் பயிற்சியை மேற்கொள்வது, மூச்சு பயிற்சியின் மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல சொல்ல இருக்கிறாரு. தொடர்ந்து சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை கண்டுகளிப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. அதான் நாங்க கொடுக்குற அந்த எஃபர்ட்டுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்குற சன்மானம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வாங்க இப்ப நம்ம திரு ரஞ்சித் அவர்களுடைய தியானம் எப்படி செய்யணும், வாசினா என்ன, சித்த வித்தைனா என்ன, பிரணாயாமம் அப்படின்னா என்ன, எப்படி இந்த மூச்சை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. உங்களை போல நானும் ஆவலா இருக்கிறேன். வாங்க. வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள்.
தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. அனைவருக்கும் வணக்கம். இறைவனை துணை. என் பேர் ரஞ்சித். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து வாசி, சிவா, மூன்றாவது கண், சித்த வித்தை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அதுக்கு பிராணாயாமா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. மோஸ்ட்லி வந்து வாசின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். யோசிச்சு பேசணும் போல இருக்கு இந்த டாபிக். வாசி அதான் சிவ பயிற்சி, சிவம் பயிற்சி. அந்த பயிற்சினால என்ன பெனிஃபிட், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். வாசின்னா திருப்பி போட்டா சிவன். ஒரு குழந்தை வந்து ஒரு பொருள் வேணும்னு அடம் பிடிக்குதுன்னா அதுல வந்து கேரளாலாம் சொல்லுவாங்க வாசி பிடிக்காத அப்படின்வாங்க. அதான் அடம் பிடிக்காத. வாசினா இப்படியும் சொல்லுவாங்க, அடம் பிடிக்காத. இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு அதுலயே. இது வந்து ஜீவ சமாதிக்கு உள்ள பயிற்சி. ஸோ இத வந்து நிறைய கம்யூனிட்டியா இருக்கு. இதுலயே பேர்கள் வேற, பயிற்சி ஒண்ணுதான். ஒரு பேர் வைப்பாங்களோ ஒரு பொருளுக்கு, ஆனா பொருள் ஒண்ணுதான், பேரு வேற வேற. வாசிக்கு வந்து வாசி வந்து ஒரு ஜீவ சமாதி, முக்தி அடையறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு வித்தை. அந்த வித்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாது. அந்த காலத்துலலாம் வந்து குருகுலம் கல்வின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அப்ப வந்து என்னன்னா, அப்ப வந்து எல்லா வித்தையும் ஒரே இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. யோகாவும் சரி, மார்ஷல் ஆர்ட்ஸும் சரி, மருந்து மூலிகையும் சரி, வித்தையும் சரி, தவமும் சரி, மந்திரமும் எல்லாமே ஒரே இடத்துல சொல்லி கொடுத்தாங்க, ஒரு லட்டு மாதிரி. இப்ப அதை பூந்தி ஆக்கிட்டாங்க. யோகானா வேற டிபார்ட்மெண்ட், மருந்து மூலிகைனா சித்தர் வேற டிபார்ட்மெண்ட், சித்த வைத்தியம்னா வேற டிபார்ட்மெண்ட், எல்லாம் பிரிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டாங்க, பூந்தி ஆக்கிட்டாங்க. ஒரு லட்டுவை பூந்தி ஆக்கி வச்சுட்டாங்க. ஒரு வித்தையை வந்து 1 இயர்ல ஈஸியா கத்துக்க முடியும். அதை வந்து 12 வருஷம் ஆக்கிடுவாங்க. ஏன்னா பிசினஸ் ஆயிடுச்சுல இப்ப எல்லாமே. நம்ம இப்ப வாசியை பத்தியே பார்ப்போம். வாசி மூன்றாவது கண். இந்த பயிற்சி செய்யறவங்க எல்லாமே வந்து புருவ மத்திய பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. குண்டலினியும் அவங்களுக்கு 7 சக்கரம் எல்லாமே புருவ மத்தி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் பேசுகிறது எல்லாமே என்னோட அனுபவம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். 6வது சக்கரம் அஜ்னா, AJNAன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அது வந்து புருவ மத்தியில இருக்கு. அதுதான் வந்து கமாண்ட். புருவ மத்தியில இருக்கிறதுனால அது வந்து பிளானட்டரி கிளாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து பிளானட்டரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, ஆஜ்னா சொல்லுவாங்க. 6வது சக்கரம் சான்ஸ்கிரிட்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த சக்கரத்துல இருந்து தான் சிவன் வந்து அந்த வாசியை எழுப்பி அந்த சக்கரத்துல இருந்து தான் முருகரை உருவாக்குனதா சொல்லுவாங்க. சிவனோட வாசியில இருந்து வந்தவர் தான் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றிக்கண்ணை திறந்து வந்தவர் தான் முருகர்னு சொல்லுவாங்க. என் பயணத்துல நான் கேட்டது, நான் அனுபவிச்சதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். வாசி அது வந்து சிவானந்த பரமஹம்சன் ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அதான் ரொம்ப பவர்ஃபுல்லான கம்யூனிட்டியா இருக்கு. சித்த வித்தை அவங்களோட கம்யூனிட்டியில வாசின்றது சித்த வித்தையா தான் அவங்க கொடுப்பாங்க. சிவ வித்தையே அவங்க கம்யூனிட்டியில இருக்கிற பேரு சித்த வித்தை. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தான் அதை ஆரம்பிச்சாரு. அதுல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும், கடுகு சேர்க்கக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனாதான் அவங்க கிட்ட தீட்சை வாங்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து வித்தையை வாங்கிட்டு ஒரு 2 மாசம் செஞ்சு அதுக்கப்புறமா திரும்ப நார்மல் லைஃப்லயே வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அதனாலேயே அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த வித்தையை. இந்த வித்தை வந்து ஆன்லைன்ல கொடுக்க முடியாது. இது நேரடியா வந்தாதான் தீட்சை வாங்க முடியும். வாசி செஞ்சா ஜீவசமாதி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் அடையலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வாசி வந்து தீட்சை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி தவிப்பாங்க. வாங்கறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிங்க. ஏன்னா நம்ம வந்து கடைசி காலத்துல ஜீவசமாதியா தான் வைப்பாங்க. அந்த நேரத்துல உடம்ப வந்து எரிக்கணும். அப்படி கடைசி காலத்துல உடம்ப எரிக்கணும். அப்ப அவங்க வாசி செஞ்சதெல்லாம் வீணா போயிரும்ல. இந்த வாசி வித்தை வாங்குறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அதனாலதான் வித்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 100 வாட்டி யோசிப்பாங்க. நீங்களும் வாங்கறதுக்கு முன்னாடி 1க்கு 100 வாட்டி யோசிச்சுக்கோங்க. வாசி வித்தை சாதாரண வித்தை கிடையாது. அது சிவன் வித்தை.
வாசியை பத்தி உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நான் வாசியை பத்தி ஜஸ்ட் பேசிக் தான் சொல்லியிருக்கேன். தவம் பண்றதா இருந்தா இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், பர்ஃபெக்டா இனிமே நான் ஒரு கண்டினியூவா தவம் செய்ய போறேன்னா வயிறை சுத்தம் பண்ணணும். தவம் வந்து ஏசி ரூம்ல செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காத்தோட்டமா இருக்கிற இடத்துல செய்யுங்க. ரூமை அடைச்சி வச்செல்லாம் செய்யக்கூடாது. ஒரு ஜன்னல் திறந்து வைங்க. வயசான காலத்துல ரொம்ப பேசக்கூடாது. பேசினா ஆபத்து தான். தவம் பண்றதுக்கு முன்னாடி உடம்பு தவத்துல உட்காரும் போது காலு வந்து மறுத்து போவதான் செய்யும். அது சாதாரணமா எல்லாருக்கும் அது நடக்கும். காலை என்னால சரியா மடிக்க முடியல, தரைய தொட முடியல அப்படின்னா அது சகஜம். ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் அப்படிதான் ஆகும். அது நாளாக உங்களுக்கு தானா பழகிரும். கால் மடிச்சதுன்னா திருப்பி வேற சைடு மடிச்சு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. தேர்ட் ஐ, மூணாவது கண், மூன்றாம் கண்ணுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பெருசா இருக்கிறதெல்லாம் சின்னதா பார்க்கலாம். எவ்வளவு பெருசா இருந்தாலும் அழகா பார்க்கலாம். சின்னதா இருக்கிறது கூட நம்ம நல்லா தெரியும். அதுக்கு வந்து அளவும் கிடையாது. ஆதியும் இல்லை, எல்லையும் இல்லை, எல்லாமே பார்க்கலாம். அதான் மூன்றாவது கண். மூன்றாவது கண்ணுன்னா இந்த கண்ணு மாதிரி நெத்திலையும் ஒரு கண்ணு வருமானு கேட்பாங்க. அது கிடையாது. அதனால இது வந்து மூன்றாவது கண்ணுன்றது அது ஒரு பயிற்சி. அது மந்திரம் சொன்னா மனம் அடங்கும்ல, அதே மாதிரிதான் மூன்றாவது கண்ணும். வாசி எந்த வித்தையா இருந்தாலும் நம்ம பண்ண மனசை அடக்கலாம், மனசை கட்டுப்படுத்தலாம். அது சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, ஒரு நாளைக்கு 21,600 சில்லற வந்து மூச்சை எடுத்து விடணும்னு சொல்லுவாங்க. 72,000 நாடிகள் இருக்கும். அதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பைல்வானா இருந்தாலும் ஏதாவது ஒரு நாடி வந்து அவங்களுக்கு வீக்கா தான் இருக்கும். நீங்க வந்து பைல்வான்னு சரி, யாரா இருந்தாலும் சரி, இது இயற்கை. ஏதோ ஒரு ஃபுல்லா 72,000 நாடியும் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வீக்கா இருக்கும். அதுக்கு தான் வந்து பிராணாயாமா தவம்லாம் செய்ய சொல்றது. இப்போ கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். என்கிட்ட கண் திருஷ்டி என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அவங்க சாப்பிட்டா அந்த எச்ச சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து காக்காக்கோ பறவைங்களுக்கோ வைங்க. அதுவும் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு கண் திருஷ்டி. முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்லயோ மிருகத்துக்கு, உயிரினத்துக்கு அன்னதானம் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை போடுங்க. சில விஷயங்கள் நம்ம அறிவு கெட்டல, நமக்கு புரியலன்னா அதை பத்தி ரொம்ப யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க, கடவுளை நம்புங்க. தவம் பண்ணும் போது சில பேருக்கு வந்து அந்த கலர் தெரியும். ரெட் கலரு, வெள்ளை, கருப்பு, சிவப்பு, இந்த மாதிரி கலர்லாம் வரும் தவம் பண்ணும். அது நார்மல் தான். அதை நினைச்சு நீங்க இது பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, தவம் பண்ணும்போது ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அதான் முதுகெலும்ப நேரா வைங்க. ஆனா அதுக்குன்ட்டு வந்து ரொம்ப நேரம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ பண்ணுங்க. ஏன்னா பண்ணி முடிச்சோன்னு முதுகு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு கஷ்டப்படக்கூடாது. முதல்ல பழக்கப்படுத்துங்க உங்க உடம்ப. அப்படி உட்கார்ற அளவுக்கு பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு மெதுவா போங்க. ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, கல்யாணம் ஆகலன்னா ஆண்கள் பெண் தெய்வத்தை வழிபடணும், பெண்கள் ஆண் தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. வெள்ளிக்கிழமை அன்னதானம் கொடுக்க சொல்லுவாங்க. நல்ல மனைவி அமையறதுக்கோ, நல்ல புருஷன் அமையறதுக்கோ வெள்ளிக்கிழமை அன்னதானம் கொடுக்க சொல்லுவாங்க அந்த காலத்துல. இதெல்லாம் நான் கேட்டது, உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, புருவமத்தி பார்த்து உட்கார்றவங்க எல்லாம் பிரம்மச்சாரிகள். கண்ணை மேல பார்த்து உட்கார்றவங்க எல்லாம் பிரம்மச்சாரி. கண்ணை கீழே பார்த்து உட்கார்றவங்க எல்லாம் குடும்பஸ்தங்க. நம்மளோட நண்பர் யாரு? சிறந்த நண்பர் கடைசி வரைக்கும் கூட வர்றவங்க யாருன்னா நம்ம கல்வி. கடைசி வரைக்கும் கூட வரும். நம்ம கத்துக்கிட்ட வித்தை, திறமை, அதுவும் கடைசி வரைக்கும் கூட வரும். நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு பேசுது பாத்தீங்களா, மனசாட்சி, அதுவும் சாவர வரைக்கும் கூட இருந்து நம்ம கூட பேசிட்டு தான் இருக்கும். ஸோ இவங்க தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வெளியே இருக்கிற நண்பர்கள் எல்லாம். உங்களுக்கு எதனா சந்தேகமா இருந்தாலும் என் கூட பேசணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நிறைய வியூஸ் பார்க்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். இன்னும் நிறைய வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சித்தர் திருவடி யூடியூப் சேனலுக்கு நன்றி. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.